எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். நான் இன்றைக்கி கூட்டு பண்ண போகிறேன். அதாவது சௌச்சவும் அதுக்கப்புறம் பீர்க்கங்காய். என்கிட்ட சௌச்சவ் ஒரு சின்ன சௌச்சவ் இருக்குது. அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் ஒரு சின்னது இருக்குது. ஸோ அது ரெண்டையும் போட்டு தான் கூட்டு பண்ண போகிறேன். இது நீங்கள் தனித்தனியாகவும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கேன் சௌச்சவ். அதுக்கப்புறம் பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீர்க்கங்காய், இந்த சௌச்சவ், சொரக்காய்லாம் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம நம்மளுடைய சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஒரு 1½ டீஸ்பூன் மிளகாத்தூள், ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் ஏற்கனவே நான் கடலைப்பருப்பை கழுகி ஊற வச்சுருக்கேன். அதில் இப்போ நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் நம்ம போடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம் ஒரு தக்காளியை மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் இன்னொரு தக்காளி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் மட்டும் இப்போ நான் கட் பண்ணது பூண்டு, அதுக்கப்புறம் சௌச்சவ், பீர்க்கங்காய் எல்லாமே இதில் போட்டுடலாம். கட் பண்ணது எல்லாத்தையும் இதில் போட்டு நம்ம ஒரு 4 விசிலு, ஏற்கனவே கொஞ்சம் நான் ஊற வச்சுருந்தேன் பருப்பு, அதனால் ஒரு 4 விசில் போட்டுக்கோங்க. இதில் மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பீர்க்கங்காய் கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காவையும் இதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சௌச்சவ் கட் பண்ணி தோல்லாம் உரித்து கட் பண்ணால் சௌச்சவும் இதில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு 4 விசிலு போட்டுட்டு கொஞ்சம் உப்பு அது உப்பு பிடிக்கிறதுக்காக உப்பு கொஞ்சோண்டு போடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் போடணும், அதனால் கொஞ்சோண்டு போட்டு நீங்கள் ஸ்டவ்வில் 4 விசில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் விசில் விட்டுக்கோங்க. 4 விசில். இப்போ குக்கரை நான் க்ளோஸ் பண்ணுறேன். கரெக்டாக ஒரு 4 விசில் தான், அதுக்கு மேலே வேண்டாம். அப்புறம் ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதோடய வேவு. ஏன்னா அதுக்கு முன்னாடியே நீங்கள் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சரி வராது. ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டிருக்கேன். அதில் கடுகு 1 டீஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம். அந்த 2 வெங்காயம் 2 தக்காளி சொன்னேன். அதில் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி நம்ம குக்கரில் போட்டாச்சு. இன்னொரு ஒரு வெங்காயம் இது மாதிரி நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துக்கணும். தாளிக்கிறது கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்போ தான் அந்த கூட்டோட ஸ்மெல்லே இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌனிஷ் கலரில் வரும்போது தான் அந்த கூட்டோட ஸ்மெல்லே பயங்கர ஹைலைட்டடாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அது ப்ரௌனிஷ் கலரில் வரணும். இப்போ பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் கலரில் ஆகிடுச்சு. இதில் நம்ம தக்காளி இன்னொரு தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுட்டு இதுவும் நல்லா குழைய வேகணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா குழைய வெந்ததுக்கப்புறமா இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே இது வெந்துருச்சு, ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு, வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், தண்ணி கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் லைட்டாக தண்ணி உங்களுக்கு விட்டுருந்தா கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கொஞ்சம் நேரம் ஸ்டவ்வில் இந்த குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சு நீங்கள் கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டாலே தண்ணி எல்லாத்தையும் எடுத்துடும். ஏன்னா கடலைப்பருப்பு இருக்கிறதுனால சீக்கிரமாக அப்சர்வ் ஆகிடும். ஸோ தண்ணி நல்லா எடுத்துடும். நான் இப்போது லைட்டாக கொஞ்சம் தண்ணி இருக்குது, நான் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு இது இப்போ வச்சுருக்கேன். நல்லா இது கிளறினதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி பாருங்கள் பபிள்ஸ் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா
கொஞ்சோண்டு கொத்தமல்லி அது மேலே. கொத்தமல்லி மஸ்ட்டுமா. கொத்தமல்லி வச்சு நீங்கள் வந்து எந்த ஒரு குழம்பையோ இல்லை என்ன நீங்கள் போட்டாலுமே அது ஒரு ஸ்மெல்லே வந்து தனியாகவே எடுத்து கொடுக்கும். என்னை பொறுத்தவரைக்கும் நான் நிறைய கருவேப்பிலை கொத்தமல்லி வந்து நிறைய யூஸ் பண்ணுவேன். ஸோ கொத்தமல்லி நீங்கள் போட்டுட்டு நல்லா இது மாதிரி இந்த கூட்டு, சாம்பார், இது மாதிரி வெஜிடேரியன் ஃபுட்டு எல்லாத்துக்குமே இந்த கொத்தமல்லியெல்லாம் லாஸ்ட்டில் தூவி நடுவுலையும் நம்ம போடணும், கண்டிப்பாக போடணும். அது இல்லாமல் லாஸ்ட்டில் தூவி அது கிளறி விடும்போது அதோடய ஸ்மெல்லே வேறு லெவலில் இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து அந்த கொத்தமல்லியை வந்து இருந்தாலும் அது போடலாம் மாட்டேங்கிறாங்க. ரொம்ப சில செலக்டடாக கொஞ்சம் ஏதோ டிஷ் வச்சுருக்காங்க, அதுக்கு மட்டும் தான் கொத்தமல்லி போடுறாங்க. பட் இதுக்கெல்லாம் நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கே வந்து அந்த நீங்கள் சாப்பிடும்போதே அந்த கொத்தமல்லியோட ஸ்மெல்லே வந்து வேறு லெவலில் வந்துருக்கும். தேங்க்யூ.